ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் முடிந்து ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் கிரகங்கள் மாறுறது சேர்றது இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும், என்ன நடக்கக்கூடியாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் ஆபத்து எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த கிரக மாறுதல்கள் அடிப்படையில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். சரி, ஜூன் மாதம் என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஜூன் மாதம் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் 2026 காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா முக்கிய கிரக பயிற்சிகளால் சாதக பலனை பெற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை அமையுது. உங்கள் ராசிக்கு அந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு அமையுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கரெக்டாக இந்த ஜூன் மாதம் 2026 காலத்தில் குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் நடக்க இருக்கு. இந்த கிரக பயிற்சிகளால் கஜலட்சுமி யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், அம்ச யோகம் உருவாக போகுது. இதுதான் மேசத்திலிருந்து கரெக்டாக மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றம் என பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகுது. அதில் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்ட காலமாக அமையாதாங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல ஜூன் மாதத்தில் நடக்க போகக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுற அந்த கிரக பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை டீட்டெயிலாக அதிரடியாக பார்க்கலாம். ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு குரு கடகராசியில் நுழையக்கூடிய குரு பயிற்சி நடக்க இருக்கு. ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியில் நுழைய இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய மாசி மாதம் தொடக்கமாகுது. ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 22ஆம் தேதி புதன் கடகராசிக்கு நகர்கிறார். ஜூன் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகுது. இம்மாதத்தில் இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. இம்மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் காரணமாக தான் அம்ச ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம் மற்றும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் ஆகியவை உருவாகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவான் தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய கடக ராசியில் நுழைவது முக்கியமாக கருதப்படுது. ஸோ இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் அதிர்ஷ்ட பலனை பெறுவது எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கேற்ப நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கிறது கரெக்டாக இருக்கும். சரி, வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொது பலனில் என்ன அதிர்ஷ்ட பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க.
மிதுன ராசியை சேர்ந்த உங்கள் ராசிகளுக்கு குருவின் உச்சநிலை உங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையும் இனி அதிகரிக்கும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. இந்த மாதத்தில் ஆன்மீக நடவடிக்கைகளை அதிக ஆர்வம் காட்டணும். மெயினாக குழந்தை பாக்கியம் வேண்டக்கூடிய தம்பதிகள் உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். அதோடு உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படுவதற்கான காலம் என்று கூட சொல்லலாம். இந்த டைம் நீங்கள் பல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. குறிப்பாக திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய துணையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. இந்த டைம் உங்களுடைய வருமான நிலை உயர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. ஸோ பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறனே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். பொதுவாக உங்களுக்கு என்ன பலனோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பொதுவாக எடுத்துக்கிட்டு இதற்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஜூன் மாதத்தில் குரு பகவான் அசுப கிரகமான 7ஆம் மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியாக முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராரு. ஸோ அவர் முதல்ல வர்றது ரொம்ப விசேஷம். நீங்கள் இனி கலவையான பலன்கள் சந்திக்க நேரிட்டால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. குரு முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடுமையான வேலை அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடும். அதுவும் ராகு 9ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் அதிர்ஷ்டத்தால் சில கடுமையான தடைகளை ஏற்படுத்தக்கூடும். இதன் காரணமாக உங்களால் முன்னேற முடியாமல் சில டைம் போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் ராசி அதிபதியான புதன் மே 29 முதல் மாறிட்டார். இப்போ ஜூன் 22 வரை முதல் வீட்லேயும், ஜூன் 22 2026 முதல் ஜூலை 7 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான இதில் இருக்க போகிறாரு. அதாவது முதல் வீட்லேயும் 2ஆவது வீட்லேயும் அமைகிறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடும். இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நான் சொல்வதை புரிஞ்சு இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா குடும்பம், தொழில், ஆரோக்கியம், காதல் போன்ற துறைகளில் நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும். அதில் ஃபஸ்ட்டு தொழிலில் என்ன பலன்கிறத சொல்கிறேன். தொழில் தொடர்பாக இந்த 2026 ஜூன் மாத ராசிப்படி உங்கள் ராசியில் பிறந்தவங்க இந்த டைம் அதிக தொழில் பலன்களை பெறுவீங்க. ஏன்னா சனி 10ஆவது வீட்டில் 9ஆம் வீட்டு அதிபதியாக அமர்கிறார். ஸோ 10ஆவது வீட்டில் சனி இருப்பது உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருக்கலாம். மேலும் உங்கள் வேலையில் நீங்கள் செலுத்தக்கூடிய கடின உழைப்பின் மூலம் பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகள் வடிவில் உயர்வான பலன்களை பெற முடியும். இயற்கையாகவே சுபக்கிரகமான குரு முதல் வீட்டில் 7ஆவது வீட்டு அதிபதியாக அமர்ந்திருப்பது இந்த மாதத்தில் வலுவான கொள்கைகளையும் விளிம்பிகளையும் கடைபிடிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதோடு இந்த மாதம் நீங்கள் ஒரு நல்ல பணி சூழலை மேம்படுத்த முடியும். முதல் வீட்டில் குருவின் இருப்பு சில சமயங்களை உங்களை வேலை அழுத்தத்தில் வைத்திருக்கக்கூடும். அது உங்களை ஒரு வேலை அடிமையாக மாற்றக்கூடும். ஸோ முதல் வீட்டில் குருவின் இருப்பு காரணமாக உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களோடு உங்களுக்கு நல்லிணக்கம் குறையக்கூடும். நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் நீங்கள் 2க்கும் மேற்பட்ட வணிக ஒப்பந்தங்களில் ஈடுபட நல்ல லாபம் ஈட்டலாம். இது போன்ற கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் அதிக லாபத்தை பெற்று அதன் மூலம் உயர்வான வெற்றியை அடையக்கூடும். ஸோ இந்த மாதத்தில் கூட்டாண்மை வியாபாரமும் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கலாங்கிறத புரிஞ்சு இதற்கேற்ப செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் இதை தொடர்ந்து நிதி ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். நிதி ரீதியாக என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2026 ஜூன் மாத ராசி பலன்படி உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு பட ஆதாயங்கள், வாரிசுரிமை மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் போன்றவற்றில் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடும் என்று குறிப்பிடப்படுது. 7ஆம் மற்றும் 10ஆவது வீட்டு அதிபதியான குரு முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் வாழ்க்கை துணைக்காக மருத்துவ செலவுகளை செய்ய வைக்கக்கூடும். இது உங்களுக்கு கவலைகளை உண்டாக்கலாம். எனவே அதிக பணம் சம்பாதிப்பது, பணத்தை சேர்ப்பது மற்றும் சேமிப்பது போன்ற உங்கள் ஆர்வம் உங்களுக்கு எளிதில் சாத்தியமாகாமல் போகலாம். அதுவும் 8ஆவது மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியான சனி 10ஆவது வீட்டில் அமர்ந்து இருப்பது வாரிசுரிமை மற்றும் ஊக வணிக வடிவில் உங்களுக்கு எதிர்பாராத பட ஆதாயங்களை வழங்கக்கூடும். அதே நேரத்தில் 9ஆம் வீட்டு அதிபதியான சனி 10ஆவது வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் தந்தைக்காக செலவுகளை செய்ய வைக்கக்கூடும். அதனால் செலவு விஷயத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குங்க. ஸோ மிதுன ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.